இந்த அரசுக்கும் இந்த நாட்டில் சிந்திக்க தெரிந்த மக்களுக்கும் இங்கு சட்டம் இருவேறு விதத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. ஒரு வகையில புலிகளை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அரசு மிக தெளிவாக சேவையாற்றுவதாக புலிகளின் காலில் விழுந்து தமது வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு, ஒரு கேவலங்கட்ட நிலைக்கு இந்த அரசாங்கம் வந்திருப்பதை அடிச்சு ஆதாரத்தோடு சொல்லக்கூடியதாக இருக்கு. இது சிவாஜிலிங்கம் போன முறை பிரபாகரன் படத்தை ஒட்டி வல்வடித்துறையில பிறந்த நாள் கொண்டாடின ஆதாரங்கள். அதே சிவாஜிலிங்கம் இந்த வருடம் பிரபாகரன் பேரை சொல்லி படம் ஒட்டாமல் பிரபாகரன் பிறந்த நாள் நான் கொண்டாடுறேன் என்று கொண்டாடினார். இந்த ரெண்டும் இந்த நாட்டு சட்டப்படி பாரிய குற்றம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட வேண்டிய குற்றம். ஏன் இந்த நிமிடம் வரை சிவாஜிலிங்கம் கைது செய்யப்படேன்? அப்ப சட்டம் என்னண்டு டக்ளஸ் தேவானந்தாக்கு ஒரு விதத்திலையும் இந்த புலியும் இல்ல எலி சிவாஜிலிங்கத்துக்கு என்ன மாதிரி வேறு விதமாகவும் செயல்படும். அதே மாதிரி 30க்கு மேற்பட்ட மாவீரர் என்று சொல்லப்படுகின்ற புலிகளிட உறுப்பினர்கள செத்த மயானங்கள், சுடலைகள், அவ்வளவும் சட்டவிரோதம், அவ்வளவும் அகற்றப்பட வேண்டும். திலீபனுடைய சில சட்டவிரோதம் அகற்றப்பட வேண்டும். சரியா? உங்களுடைய அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் சட்டவிரோத பயங்கரவாத சிலைக்கு, பயங்கரவாதிட சிலைக்கு கும்பிட போய் அடிவண்டி கொண்டு வார. அப்ப நீங்க பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கல. நீங்கள் எந்த சித்தாந்த தலைமைத்துவத்தை கொடுத்தீர்களோ பயங்கரவாதத்துக்கு எதிராக, ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி தான் புலிகளுக்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக சித்தாந்த தலைமையை கொடுத்தது. அதே சித்தாந்த தலைமையை தான் நாங்களும் கொடுக்கிறோம். டக்ளஸ் தேவானந்தா ஆயுத ரீதியாக எதிர்த்தவர். அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கு? இன்றைக்கு வித்தியாசம் என்னென்றால், நீங்கள் உங்களுடைய இந்த தேர்தல் வெற்றிகளுக்காக புலிகளின் காலை தடவி கொண்டிருக்கின்றீர்கள்.